இன்னைக்கு ஒரு 2 பாட்டா பேசலான்னு இருக்கேன். ஒண்ணு வந்து ஷர்மி இன்றைக்கு பேச சொன்னேன். சன்ஷிப்ல இருக்க இன்டிமேசி ஒரு பிதாவோடு இருக்க குமாரத்துவத்தில் ஒரு விஷயத்த கதையா உங்களுக்கு சொல்லி சில விஷயங்கள் சொல்லி உங்களுக்கு ஹீலிங்க்கு ப்ரே பண்ண சொன்னேன். ஷர்மி பேசுவாங்க பிறகு. நான் வந்து சன்ஷிப்ல இருக்கிற அத்தாரிட்டி பத்தி சொல்லுவேன்ல, கர்த்தர்த்துவம் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு. அதுல இந்த காலகட்டத்தில் ரெண்டையுமே உங்களுக்கு பேலன்ஸா கொண்டு போகணும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதனால இதுதான் காலம். இந்த 4 மாசம் ரொம்ப நமக்கு முக்கியமான காலம். கம்மிங் 4 மந்த் அது இப்பவே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஏன்னா இந்த 4 மாசம் அப்புறம் 4 வருஷம். 4 மாசம் நீங்க இந்த காலத்துல எதை நீங்க உங்க இருதயத்துல எடுக்கணும், எதை விடணும் என்று முடிவு பண்ணி அஸ்திபாரம் போடுற இந்த 4 மாசம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜூன் டு ஜூலை மிடில் வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலம். அது வந்து ஏன்னா உங்க 4 தலைமுறைக்கான ஒரு வேலையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 4 மறந்துடாதீங்க. நான் சொல்றதை தவிர்த்து நீங்க எழுதி வச்சு சொல்லுங்க, பிதாவே இந்த 4 மாசம் 4 வருஷம் 4 சந்ததி இதுக்குள்ள இருக்க மகத்துவங்களை நிஜத்தை எனக்கு காண்பீங்க, அதுக்குள்ள என்ன நடத்துங்கன்னு நீங்க பர்சனலா, நான் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, நீங்க பர்சனலா நீங்க ஒரு சரித்திரத்தை அதுல உண்டு பண்ணணும்னு விரும்புறேன். அது பவர்ல இருக்கணும், ஃபைனான்ஸ்ல இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். புரியுதா? உறவிலும் பொருளாதாரத்திலும் வல்லமையிலும். உறவு, பொருளாதாரம், கர்த்தத்துவம், வல்லமை. இந்த டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, இப்ப தம்பி அந்தமான்ல இருக்காரு, நான் பிரான்ஸ்ல இருக்கேன், ஒருத்தவங்க யூகேல இருக்கீங்க, ஒருத்தவங்க இலங்கையில பல்வேறு இடங்கள்ல, இந்தியால இருக்கீங்க. நம்மளை இணைச்சிருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த டெக்னாலஜி மூலம் தான் நாங்கள் தொடர்பு கொள்றனால அதிகமா, அதுவும் நான் உங்க லைஃப்ல இருந்தா, இப்ப நான் இங்க பிரான்ஸ்ல இருக்கனால டெக்னாலஜிக்கு கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன், ஒரே மொபைல்ல தான் வாட்ஸ்அப் பாக்குறீங்க, ஒரே மொபைல்ல தான் சில விஷயங்கள் பண்றீங்க. அதே மொபைல்ல நீங்க கேட்கும் போது ஸ்கிரீன் சின்னதா இருக்கும் போதும் உங்களுடைய மைண்ட் பேட்டர்ன்ல அந்த மொபைல குறிச்ச ஒரு விஷயம் இருக்கனாலே அந்த டிஃபரன்ட் தெரியாது. அதனால நல்ல ஒரு பெரிய ஸ்கிரீன், ஒரு லேப் இல்லாட்டி ஒரு டிவியோ எனிதிங், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இருந்து சத்தம் நல்லா கேட்கக்கூடிய மாதிரி நீங்க அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்லணும். எந்த அளவுக்கு உங்க உறவு இருக்கணும்னு நான் விரும்புறேன்னா, இன்றைக்கு நாங்க டெக்னாலஜி மூலம் தான் கனெக்டட் ஆகுறோம், அது உபகரணம். ஆனா எனக்கு என்ன வேணும்னா, இதயத்தோடு இதயமா நீங்க தொடர்பு பட்டிருக்கணும். இதயத்தோடு இதயம், ஹார்ட் டு ஹார்ட். இப்ப நினைச்சு பாருங்க, வாட்ஸ்அப் இல்ல, டெலிகிராம் இல்ல, வைபர் இல்ல, மெசேஞ்சர் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, திரும்ப பட்டன் போன் வந்துட்டு, சும்மா உதாரணத்துக்கு போனே இல்ல, தொழில்நுட்பமே இல்ல. ஆதிசபை நாட்கள் அது எதுவும் இல்ல. ஆனா உலகம் முழுவதுல இருந்து அவங்களுடைய சரீரமாகிய சபை கனெக்டடா இருந்துச்சு இல்ல ஆதிசபையில. எபிரேய கலாச்சாரத்துல ஜெருசலேம் தேவாலயத்துக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து வராங்க. மொபைல் இல்ல, இமெயில் இல்ல, எதுவுமே கிடையாது. இவ்வளவு டெக்னாலஜி இருந்து கூட அதை சரியான உறவுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள மாட்டோம். ஆனா இல்லாத காலத்துல அவங்க ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டடா இருந்தாங்க. அந்த மாதிரி ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டடானவங்க கையில இந்த டெக்னாலஜி கிடைச்சா எப்படி இருக்கும்? பால் கிட்ட மட்டும் மொபைல் போனும் ஐபேடும் இந்த பிராட்காஸ்ட் இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, பால் என்ன கலக்கு. இதெல்லாம் இல்லாம என்ன கலக்குன்னு கலக்குனாரு பாருங்களேன். நான் இங்க என்ன பாயிண்ட் பண்றேன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, இந்த டெக்னாலஜி பிளா 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 எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா என்னோட இந்த சமுதாயத்தோட எப்படி ஒருவருக்கொருவர் கனெக்டடா இருப்பீங்க என்ற அந்த கேள்வியில வேரூன்றி அஸ்திபாரம் போடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். ஒரு வருஷம் நம்ம யாராலையும் பேச முடியல, டெக்னாலஜி இல்ல. இப்ப திருகோணமலைக்கு ஜூடு வந்து கொழும்புல இருந்து வாரனா எத்தனை நாள் நடக்கணும்?
2னா இப்ப நான் கேட்கிறேன், மதுரை டு சென்னை எத்தனை நாள் ஆகும்? அப்படி போனாதான் போயிட்டு மதுரையில உதாரணத்துக்கு இருக்கிறவங்கள பார்த்துட்டு வரலாம். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இப்ப யூகே இருக்கு, நான் யூகேக்கு போகணும், ஆனா போலாம், ஃப்ளைட் இல்ல. பால் என்ன பண்ணிருப்பாரு? எதேன்ஸ் நகரத்துக்கு போறேன் நான் ஜெருசலேம்ல இருந்து. இந்த டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணுங்க, ஆனா இதை சார்ந்து உறவை பில்ட் பண்ணாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலகட்டங்கள்லையும் உறவை கட்டி எழுப்பினவர், அவருக்கு தெரியும். அவர்கிட்ட உதவி கேளுங்க. அந்த அளவுக்கு நான் டீப்பா கிரவுண்ட் ஆகணும், ரூட்டட் ஆகணும். நீங்க நடத்துற சபை மக்கள் கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. உங்க கூட கனெக்டடா இருந்தவங்ககிட்டையும் கேளுங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாட்டி நீ எப்படி என் கூட தொடர்புல இருப்ப? நான் எப்படி உன் கூட இருப்பேன்? அந்த இருதயத்தோடு இருதயமான பயணத்துக்கு நீங்க எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். கிட்டத்துல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பையனை கூப்பிட்டு, இங்க வாப்பா நான் பேசணும் அப்படி. அவனுக்கு வயசு 13 வயசு இருக்கும். ஃபுட்பால் பிளேயர், கொலம்போல இருக்கான். அவன் பேர் ஜூதாயிசா. பாஸ்போர்ட் செய்ய கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க தங்கச்சி. அப்ப போக்குள்ள நல்லா கேடிஹெச் வேன்ல இந்த ஓலா ஊபர் மாதிரி போட்டு போயிருக்காங்க. வரக்குள்ள பஸ்ல ஏத்திட்டு வந்துட்டாங்க. இவர் ஒரே செனக்கமா, பஸ்ல என்ன, பஸ்ல எல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு இருந்திருக்கான். நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் எனக்கு பேர் வச்சேன். தங்கச்சி பையன், நான் அவனுக்கு மாமா. ரொம்ப நான் இருந்தனால, என் காலத்துல அவர் வளர்ந்தனால கஷ்டம் இல்லை அவருக்கு. என் கூடயே அப்படியே எல்லாத்துலயும் ராஜா மாதிரி வந்துருவாரு. இப்ப இவருக்கு அந்த பஸ்ல போக்குள்ள போக முடியல. தங்கச்சி சொன்னா, இப்படி கொஞ்சம் கரைச்ச பண்றான், இப்படி இருக்கு அப்படின்னு. சரி கூப்பிட, அவனை கூப்பிட்டு பேசினேன். என்ன ராஜா இப்படி இருக்க? சரி என்ன ஃபுட்பால் போறியா? வருவான் ஃபுட்பால் போவான், வருவான் ஃபுட்பால் போவான். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே சொல்றான், எனக்கு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் வேணாம், எனக்கு ஃபுட்பால் பூட் ஒன்று வாங்கினாங்க, ஷூ. அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஸ்ரீலங்காலெல்லாம் சைக்கிளில் தான் போய்கிட்டு இருக்க வேண்டிய நிலை, பெட்ரோல்னால டீசல்னால. அப்போ அவனை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஜூதா இப்போ நினச்சிப்பா ஷைனியாக வச்சு, இது நான் சொன்னது 3.5 வாரத்துக்கு முன்னாடி. பெட்ரோல் டீசல் இஷ்யூ, இப்போ வார் நடக்குது. இதனால கம்பெனிஸ் பூட்டுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ற ட்ரெஸ் எல்லாம் நிற்கும். உங்க அப்பா வந்து வியாபாரம் பண்றாரு, ஆடைகள் வியாபாரம், அது நிற்கும். பாடசாலை பூட்டுவாங்க. அப்புறம் இந்த வண்டி ஆட்டோ ஊபர் ஓலா ஓடுறவங்க எல்லாம் டீசல் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில நேரம் 300 ரூபாவை 3000ன்னு விலை சொல்லுவாங்க. கடைசியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகணும்டா, நீ என்ன பண்ணி இப்போதைக்கு கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் பழகு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஏதோ காதுக்குள்ள இளையான் போற மாதிரி அப்படியே அப்படியே பண்ணு சரி மாமா அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், அப்புறம் சொன்னேன், ஜூதா இன்னொன்னு சொல்றேன், கொஞ்ச நேரம் பஸ்ஸும் ஓடாது, நீ என்ன பண்ணுனா 6 மணிக்கு ஸ்கூலுக்கு எழும்புறேன்னா இனிமே 5 மணிக்கு எழும்பி நட, உன் ஸ்கூல் 3 கிலோமீட்டர் தானே, நடந்து போ ஜூதா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டியை கூப்பிட்டு ஷைனியை கூப்பிட்டு சொன்னேன், ஷைனி பிள்ளைகளை இப்போவே இதுக்கு ரெடி பண்ணு, சில விஷயங்கள் வீட்டில் வாங்கி வை, பிள்ளைகளை நடந்து போயிட்டு நடந்து வர சொல்லு சொன்னேன். ஏன்னா எல்லாத்துக்காகவும் பிள்ளைகளை நாங்கள் பயிற்சி கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஞாபகம் இல்லை எந்த மன்னன்னு, அந்த கல்ஃப் கண்ட்ரியில். அவர் சொன்னார, என் தாத்தனும் அப்பனும் ஒட்டகத்தில் போகிறத நான் பார்த்தேன், ஆனால் நான் இன்னைக்கு பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராய்ஸில் போகிறேன். ஆனால் என் பிள்ளைகள் நான் ரோல்ஸ் ராய்ஸ் பிஎம்டபிள்யூவில் போகிறத தான் பார்க்குறாங்க. அவங்க பார்த்தனால அவங்களுக்கு பிறக்கிற என் பேர பிள்ளைகள் நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஒட்டகத்துல தான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இல்லை எனக்கு இதையும் அதையும் கையாளுறா. இப்போ பவுல் சொல்ற மாதிரி வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆனா என் பிள்ளைகள் நான் வாழும்போது பிறந்தவங்க, அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, 3வது தலைமுறையோட அழிச்சு போட்டுருவாங்க. 4வது என் பிள்ளை வந்து இனி தாழ்ந்து தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் சொல்லி கொடுங்க. அதை என்ன கேக்குறீங்கன்னு, மொபைல்ல டேட்டா போடாட்டி மொபைல் கையில இருந்து எடுத்தாலே அப்படியே பொங்குறாங்க அப்படின்னா பிரச்சனை அவங்க கிட்ட இல்லை.
ஏன்னா என் தங்கச்சியோட 3வது பிள்ளை வந்து மொபைல் வச்சு கொஞ்ச நேரம் அதிகமாக அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் கூப்பிட்டேன், ஜூதாவையும் ஜோனாவையும் கூப்பிட்டு சொன்னேன், 2 பேரையும் பார்த்து, இங்கே தங்கச்சியில் ஏன் கத்துறா, மொபைலை எடுத்துட்டு வந்துட்டேன்னு கத்துறா மாமா. அப்போ நான் கிட்ட என்ன பண்ணணும், அவளுக்கு 2 போடணும், அடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டான். நான் சொன்னேன், அந்த பிள்ளை பேபி பறக்கும் போது நீ பாத்தியா, மாமான் பார்த்தேன், நீ பாத்தியா? ஆமா மாமா நான் பார்த்தேன், தங்கச்சி பிறந்தது, பிறக்கும் போதே வயிற்றுலேருந்து அம்மா கையில் மொபைலோட வந்தாலான்னு கேட்டேன். இல்லை மாமா வரல அப்படின்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன், அப்ப எப்படி அவ கைக்கு மொபைல் போச்சு, யாரு பழக்குனான்னு? "உம், நாங்க அம்மா எல்லாம் அப்படி." அப்ப நான் கேட்டேன், அப்ப அடிச்சா யாரை நான் அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். எங்களை தான் அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகள் பக்கமே எப்போதுமே தொப்பியை போட்டு வீசாதீங்க. அந்த பிள்ளைகள் வயிற்றுல இருந்து வரக்குள்ள மொபைலோட வரல. நீங்க உங்க சூழ்நிலையில இதை கொடுத்தாதான் இதுகள் அமைதியா இருக்குன்னு ஒரு காலம் பால் போத்துல கொடுத்தீங்க. இப்ப கையில மொபைலை கொடுத்து வச்சிருக்கீங்க. அது பெரிய ஒரு டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உங்க பிள்ளையிட இந்த மனதிட பேட்டர்னையே மாத்தி உங்க பிள்ளைய வேற ஒரு நபரா மாற்றிடும். இந்த ட்ரக் அடிக்ட் கையில இந்த ட்ரக்கை எடுத்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாற்றும். அதை பற்றியும் நான் பேசிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, எப்படி ஒரு உறவை நீங்க கட்டணும்னா, இந்த டெக்னாலஜி, இந்த பெட்ரோல் டீசலை வச்சு ஒரு உலகம் இயங்குது தானே, இதெல்லாம் இல்லாட்டியும் இந்த உறவுல நான் இப்படிதான் அஸ்திபாரம் போடுவேன், என் வாழ்க்கையை இப்படிதான் நான் வாழுவேன் என்ற இடத்துல நீங்களும் தெளிவா இருக்கீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய காலம் இது. அந்த வீடியோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி தங்கச்சி போட்டா ஒரு பயந்த மாதிரி, அண்ணா நீங்க இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க, அதை வந்து டிக்டாக்ல வீடியோல போட்டிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி போட்டா. சரி உங்களுக்கும் சும்மா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கே நம்ம நாட்டுல பெட்ரோல் மாதிரி முக்கியமான ஃபியூயல் எல்லாம் சுத்தமா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல் கொஞ்ச நாட்கள்ல ரோட்ல ஒரு வாகனமும் இருக்காது, விமானங்கள் பறக்க முடியாது, ஒரே நாள்ல போக்குவரத்து முழுசா முடங்கிடும். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள மக்களுக்கு பயம் ஆரம்பிக்கும். கடைகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வராது. ஏற்கனவே கடையில இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இருக்கிற பொருளை வாங்க மக்கள் லைன்ல நின்னு காத்திருக்க வேண்டியிருக்கும். வைத்தியசாலைகளும் மெதுவா பாதிக்கப்படும். போக்குவரத்து இல்லாததால் அத்தியாவசிய சேவைகள் பலவும் முடங்கிடும். ஒரு மாதத்திற்குள் நாட்டோட பொருளாதாரம் பெரிதாக பாதிக்கப்படும். விமான சேவை, கப்பல் போக்குவரத்து, பல தொழிற்சாலைகளும் நிறுத்தப்படலாம். நிறைய மக்கள் வேலை இல்லாமல் வீடுகளில் முடங்கி இருப்பார்கள். இதனால் மக்களின் சேமிப்பு பணமும் குறைந்து பெரிய பொருளாதார நெருக்கடி உருவாகும். அதுக்கு பிறகுதான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மக்கள் கடவுளாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். நகர் மக்கள் மெதுவாக தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப ஆரம்பிப்பார்கள். சிலர் மிதிவண்டியில் பயணம் செய்வார்கள், சிலர் நடந்து போவார்கள். மெதுவாக மனிதர்கள் மறந்து போன வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவான். மண், விவசாயம், சுயமாக உழைத்து வாழும் வாழ்க்கை, இதுவே மனிதர்களை காப்பாற்றும் என்பதை உலகம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். பிறகுதான் மனிதன் சூரிய சக்தி, காற்றாலை சக்தி, மின்சார வாகனங்கள் போன்ற இயற்கைக்கு தீங்கு இல்லாத தொழில்நுட்பங்களை வேகமாக உருவாக்க ஆரம்பிப்பான். ஆனா அந்த காலம் வரும் வரை உலக மக்களுக்கு தெரியாது. எந்த விதமான எரிபொருளும் இல்லாமலேயே வாழ்ந்த எமது முன்னோர்களின் வாழ்க்கை பற்றி. அவர்கள் நடந்து சென்றார்கள், மாட்டு வண்டியில் பயணம் செய்தார்கள், பொருட்களை எடுத்துச் சென்றார்கள். ஆனா அதே நேரத்தில் பிரம்மாண்டமான கோவில்களையும் அற்புதமான கட்டிடங்களையும் கட்டினார்கள். ஒரு நாள் ஃபியூல் இல்லாமல் உலகம் நின்று போனால் நாமும் மீண்டும் அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லல. இத வந்து எங்க தங்கச்சி பையன் சொன்னானா, இல்லப்பா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னோன்னா என் மச்சான் சொன்னானா, சே அதெல்லாம் பயப்படாத, அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னானா. உண்மைக்குமே உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது சரியா போகுமோ இல்லையா என்பதுக்காக சொல்லல, எப்போதுமே இந்த இடத்துல இருந்து வாழ பழகுங்கன்னு சொல்றேன். இந்த இடத்துல இருந்து வாழ கற்றுக் கொடுங்க. போன பல காலமா சொல்றேன், போன பெண்கள் கூட்டத்திலேயும் சொன்னேன், விவசாயம் செய்யுங்க. ஒரு நிலத்தை வாங்கி, எப்படி இப்ப எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது, ஒரு 2 கேரட் உங்களுக்கு போட தெரியும்ல, ஒரு தக்காளி செடி வைக்க தெரியல, ஒரு சின்ன கிரவுண்ட் எடுத்து விவசாயம் பண்ணுங்க. இதை பத்தி தான் நான் இப்போ பேச போறேன், பிப்ளிக்கலி லேண்டை பத்தி. 2வது நான் இன்னொன்னு சொன்னேன் அன்னைக்கு பெண்கள் மீட்டிங்ல, ஆண்கள் உங்களுக்காக சொல்றேன், அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டோர் ரூம் ரெடி பண்ண சொன்னேன்.
கோஷேன்னு சொல்லி நான் பேசினேன். கோஷேன்னா அது மீனிங் என்னன்னா, பற்றாக்குறை, பஞ்சம், வறட்சி வரும்போது ஒரு இடத்திலிருந்து நமக்கு சப்ளை பண்ணப்படுகிற பிளேஸ் தான் கோஷேன். கோஷேன் நம்ம யோசேப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கின, வாழ்ந்த, கட்டின இடம். நீங்க கோஷேனை கட்ட வேண்டிய காலம் இது. கோஷேன் என்பது அர்த்தம், நீங்களே இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு, நீங்களே இந்த உலகத்துக்கு பதில், நீங்களே இந்த உலகத்துக்கு செழிப்பு, நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்களே இந்த உலகத்தின் உத்தம பங்கு, நீங்களே உத்தம பங்கு. இதுதான் கோஷேன். நான் ஒரு தகப்பனா இருந்து என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவ மனுஷனா இருந்து என் மக்களுக்கு சொல்றேன். நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், நான் ஃபாதரிங் பண்றதுனால அது உங்களுக்கு சுலபமா இருக்கும், அப்படியே கேட்டுக்கொள்வீங்க. ஆனா அதுக்குள்ள மேன் ஆஃப் காடா பேசுற வேர்ட்ஸ் இருக்கு. அது காலம் ஆகும்போது தான் நம்ம மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதை பகிர்ந்து பார்க்கணும். நான் என்னுடைய தகப்பன் ஜெசுவடியான் பால்ராஜ ஒரு மகனா, ஒரு தகப்பனா அணுகிறேன். இப்ப ஒரு முறை இந்தியா லைட் கான்ஃபரன்ஸ்ல வச்சு நம்ம நிரோஷன் கேட்கிறாரு, எப்படி நீங்க அவங்க கூட நிக்கிறீங்க, எப்படி அந்த செஷன்ல ரிசீவ் பண்ணுவீங்க, அவங்களுக்காக பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்புல. அப்ப நான் நிரோஷன் சொன்னேன், நிரோஷன் இதுதான் விஷயம், நான் அவங்களுக்கு சன்னாவும் இருக்கேன், ரெண்டாவது நான் மேன் ஆஃப் காடா இருக்கனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெனரல் இருக்காருன்னா, ஒரு ஜெனரலை பத்தி இன்னொரு ஜெனரலுக்கு தான் தெரியும். பெட்டாலியன்ல இருக்கிறவங்களுக்கோ இல்லாட்டி நாட்டு மக்களுக்கோ ஒரு ஜெனரலை பத்தி தெரியாது. அப்ப ஜெனரலா இருக்கிற ஒரு நபர் இன்னொரு ஜெனரலுடைய ஒவ்வொரு மைண்ட் செட்டையும் அசைவையும் அறிந்து வைத்திருப்பார். அப்ப நான் ஒரு சன்னாகவும் அவங்கள அனுபவித்து அறிந்து வைத்திருக்கிறேன். ரெண்டாவது, நான் 17 வயதிலே தேவ ஊழியத்துக்கு வந்தேன். 12 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சனால இந்த பரிசுத்தாவிய 11 வயசுல பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தேவ மனுஷனாகவே வளர்ந்து வந்தனால ஒரு தேவ மனுஷனை என்னால் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி நீங்க, நான் பேசும்போது, இப்ப ஜெசுவடியான் பால்ராஜ் பேசும்போது நான் அவங்கள சன்னாவும் பார்ப்பேன், ஆனா அவங்களுக்குள்ள இருந்து மேன் ஆஃப் காடா அவங்க பேசுற வேர்டையும் நான் பிரிச்சு எடுப்பேன். அது மாதிரி நான் பேசும்போது நீங்க ஃபாதராகவே இருக்கணும், மூக்கை தொடச்சிக்கிட்டே இருக்கணும், கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருக்கணும், என்ன சாப்பிட்டியான்னு கேட்கணும். அப்படியே நீ இருந்தா தேவன் உன் வாழ்க்கைக்கு என்ன பரிசா கொடுத்துருக்கார் தேவ மனுஷனாக, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணுவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அது நான் உங்களுக்கும் சொல்லுறேன், உங்க சபை மக்களுக்கும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சில நேரம் பார்ப்பீங்க, அண்ணன் என்ன ரொம்ப இதா பேசுறாரு, கேரா இதாமா, தகப்பனா பேசுவேன். தகப்பனா இறங்கி கணக்கை கொண்டு வாங்க. ஜானிலி தபிதாட்ட கேட்டிருக்கேன், அண்டா ஜான்சிட்ட, எல்லாட்டையும் அசோத்கர் எல்லாட்டையும் போயிட்டு இறங்கி கணக்கு, தகப்பனா கணக்கு கேட்டிருக்கேன். ஆனா தேவ மனுஷனா திருத்தங்கள் செஞ்சது உண்டு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தது உண்டு. தேவ மனுஷனாகவும் செயற்படுறது தகப்பன் இதயத்துல. அதனால நீங்களும், நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க நான் பேசும்போது இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ இல்ல வீட்டுல ஸ்டோர் ரூம் கட்ட சொல்றாரு போலன்னு இல்ல. 7 வருஷம் நல்ல செழுமையான காலம், பற்றாக்குறை வரப்போகுது. ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் யோசேப்பு மேல இருந்துச்சு, அதை தான் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று எடுத்து, இந்த பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. இல்லாட்டி உங்க வீட்டுல பேஸ்மெண்ட் இல்லாட்டியும் வெளியில முதல்ல ஆரம்பிங்க, ஒரு சின்ன ஒரு ரூம் ஹால் எடுத்து. இந்த பாத்தீங்களா, செய்றீங்கன்னா சந்தோஷம். அதாவது சிலர்ட பழக்கம் இருக்கு, அண்ணா அன்னைக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வர, பிரெட் வாங்கிட்டு வர. இல்ல இல்ல இல்ல, நீங்க 3 மாசத்துக்கு, மினிமம் 3 மாசத்துக்கு நீங்க உங்க வீட்டுல ஸ்டோர் பண்ணணும் சாமான். அதுல அரிசி, பருப்பு, கோதுமமா செய்ய, உப்பு, சர்க்கரை, உலர்ந்த காய்கறிகள், அப்புறம் இந்த சூப் காய்கறிகள் போட்டு சில பேக்கெட்ஸ்ல வைப்பாங்க, சில ஜூஸ்,
ஸ்பெஷலி வாட்டர். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா 3 மாசத்துக்கு எத்தனை லிட்டர், இதெல்லாம் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பண்ணணும். அப்ப ஒரு மாசத்துக்கு முதல்ல சாமான் வாங்க பழகணும். வச்சுட்டு இந்த ஒரு மாசத்திலே எடுக்கும்போது, இப்போ 3 மாசத்துக்கு நீங்க வாங்குறீங்க, மொத்தமா 3 மாசத்துக்கு வாங்கும்போது 1 மாசத்துல எடுக்கும்போது அடுத்த மாசம் அதை ரீஃபில் பண்ணணும். 2வது மாசத்துக்குரிய பொருளை வெளியே எடுக்கணும். சொல்றது புரியுதா? இது வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் எனக்கு இன்னைக்கு கேள்விப்பட்டேன், அசோத் ஃபேமிலி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னதுல இருந்து மற்றவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? பெண்கள் மீட்டிங்ல தான் சொன்னேன். மணிமுத்து, நான்சி சந்திரா அவங்க செய்றாங்க. இப்ப அது முதல்ல உங்களுக்கு இப்படி வாய்ஸ் ஆஃப் காட் வருது. 2வது நீங்க அதை இமேஜ் பண்ணணும். அதுக்கு எதிரா யோசிக்க கூடாது. எப்போதுமே ஒரு தேவ சத்தம் வரக்குல அப்படி யோசிச்சீங்கன்னா முடியாது. அப்படியே கடவுளே பேசுற மாதிரி அப்பட்டமா நம்பி செய்யணும். இது வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போவதுக்காக இல்ல, இந்த பழக்கத்தை உங்க 4 சந்ததிக்கு கொடுக்கறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நினைச்சு பாருங்க, இப்ப நீங்க போற போக்குல இருந்தா உங்க மகன், உங்க பேர பிள்ளைகள், உங்க 4வது சந்ததி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துகிட்டு இருந்தீங்க, எப்படி இருக்கும்னு நினைங்க? கஷ்டம் தானே? இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி என் பேர பிள்ளைகள் வாழட்டும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே அரிசி பருப்பெல்லாம் இது ஒரு வாழ்க்கை முறையாக்குங்க. இதனால நான் சொல்லல. தம்பி அந்த வீடியோ 2 போடு. இங்க வெளிநாடுகள்ல எல்லாம் செய்யறாங்களா? இது உங்க நாட்டுல சட்டம் இருந்தா இப்படியும் செஞ்சு பாருங்க. போடுங்க தம்பி அந்த 2 வீடியோ. நம்மளுடைய டிஸ்கஷன் வந்து ரொம்ப குமாரத்துவத்துல இருக்கிற அறிவு பொருந்தியதா இருக்கணும் நம்முடைய சந்திப்புகள். புரியுதா? அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாலேஜா சொல்றேன். நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க பிள்ளைகள்ட பிள்ளைகள் இந்த ஒரு முறையில போனா எப்படி இருப்பாங்க? ஒரு 3 மாசம் 4 மாசம், ஒரு வருஷத்துக்கு சாமாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு விஷயத்த வழிகாட்டுறான்னா நிச்சயம் அதுக்கான கிருபையை கொடுப்பாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஒபே பண்ணா மாத்திரம் போதும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாள், ஆனா உன் வாய்க்கால்கள் நிரம்பும்னு சொல்றாரு. வாய்க்காலை வெட்டுனாதான் வாய்க்காலை அவர் நிரப்புவார். இப்ப என்னத்தான் யோசேப்பு திட்டம் போட்டாலும் மலையை அனுப்புறத அவனால முடியாது, கொண்டு வராத அவர் அனுப்பணும். அவர் அனுப்புனாரு. எப்போதுமே தேவனோடு சேர்ந்து செயற்படணும்னு சொல்றேன், அப்பாவோட. நம்ம யோசிக்கும் போது ஏன் இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன்னு நினைக்கிறோம்னா, அவரை விட்டு நான் தனியா இயங்க பார்க்கும்போது வேலைக்கு ஆகாது. இப்ப நாங்க சொல்றோம், தாவீது கூழங்கல்ல எடுத்து வீசினான், ஆனால் அடித்தது தேவன். எல்லா விஷயத்திலையும் நாளைய தினத்தை குறிச்சோ இனி வரப்போற காலமோ தனியா யோசிக்கும் போது தான் பயமும் பதற்றமும் இருக்கும்.
ஆனா அவரோடு சேர்ந்து செய்யற அனுபவத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்ப 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து சொன்னேன், இந்த விஷயத்துல நீங்க தனியா இயங்க நினைக்கிறனால ஒண்ணு நகையை வச்சு எப்படியாச்சும் இதை தீர்த்துடலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு கடவுள் நம்பிக்கையே தேவையில்லை. அந்த முறை சொல்லுது, நான் நினைச்சா, கடவுளாகிய நான் நினைச்சாதான் உன் பிள்ளையே படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் இப்ப போயிட்டு தாத்ராக் மேசா காபேட் நோக்கு மாதிரி இப்ப வணங்க எதுவும் நமக்கு முன்னாடி நெருப்பு இல்லை. இப்ப இருக்க நெருப்பு எல்லாம் இதுதான், அந்த முறை சிஸ்டம். அதுதான் அந்த அந்தி கிறிஸ்து. அந்த முறை 666 அந்த முறை சொல்லுது, நான் நினைச்சாதான் உன்னை நான் படிக்க வைப்பேன். சட்டுன்னு நாங்க போயிட்டு அந்த முறையில விழுறோம். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஃபாதர் வேணும், ஒரு ஃபாதர்ஸ் ஆர்ட் தெரிஞ்ச ஒரு மென்டர் வேணும். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல கேட்குற ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் எல்லாமே உங்களை கடனுக்குள்ள நடக்குது. இப்ப கேள்விப்பட்டேன், ஸ்ரீலங்கால ஒரு இந்தியாவில ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். எங்க கூட இருந்த பசங்க தான் அவர் எடுத்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு தேவ மனுஷனை எடுத்து நாங்க மீட்டிங் செய்யறோன்னா, மீட்டிங் அவர் விட்டு போனோன்னா கடன்ல முடிச்சேன்னு இருக்கக்கூடாது. இந்தியால இருந்து அந்த மீட்டிங்கை செஞ்சு இப்ப கடன், இன்னும் அதுல நிறைய கடன் விஷயங்கள், ஆரோக்கியமற்ற பண முறைகள். தேவன் நம்மள கடனுக்கு நடத்த மாட்டார். அதிலும் பெரிய பொய் என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் கடன் எடுத்த ஆண்டவருக்காக செய்யறேன். அப்படி ஒரு அஸ்திவாரம் போட சொன்னேன் எனக்கு பெண்கள் மீட்டிங்ல. 4 தலைமுறைக்கு வேண்டிய அஸ்திபாரம் போடணும். என் பிள்ளை கடன்ல காணா என்ற வார்த்தை கூட தெரியாத அளவுல. என்னன்னா, நம்ம நல்லா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி பிதா விரும்புறாரு. அதுக்கான எல்லா கிருபையும் நமக்கு தந்திருக்காரு. ஆனா சில விஷயங்கள் நடக்காத மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொல்றேன், உங்க விசுவாசத்துல பிரச்சனை கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை குற்றப்படுத்துவாங்க, ஏய் உனக்கு விசுவாசம் இல்லப்பா, உனக்கு விசுவாசத்துல பிரச்சனை. விசுவாசத்தை அவர் தான் தொடக்கிறாரு, அவர் தான் முடிக்கிறாரு. விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து உண்டு பண்ணுகிறவரே அவர் தான். எப்படி விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார்னா, ஃபெய்த்தை டிவைன் பிரசுவேஷன் சொல்லுவோம். என் ஜோயைக்கு என்னை பத்தி முழுசா தெரியாது, ஆனா என்னை பத்தி உள்ள இருந்து ஷர்மி பேச 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 பேச, நானும் என்னுடைய நன்மைகளை பேச பேச, என் பிள்ளைக்கு என் மேல வரும் பாருங்களேன் ஒரு உறவின் விசுவாசம். அதுக்கு பேர் ஒரு ரியாலிட்டி, நம்பிக்கை. அது அது நாங்கத்தான் உண்டு பண்றோம், அது அவரே உங்களுக்குள்ள இருந்து உண்டு பண்ணுவாரு. ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை பிடிச்சி நான் ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் கொண்டு போகலாம். அவருடைய நன்மைகளை மெடிடேட் பண்ணி நான் பில்டு பண்ணலாம். ஆனா நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல பிளெஸிங்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, உங்க விசுவாசத்துல பிரச்சனை இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷன்ல தான் எரர் இருக்கு. அப்ளிகேஷன்னா என்னன்னா, அதை செயல்படுத்துகிற விதம். அது ஒரு கோட்பாட பிரின்சிபலை சரியா பிடிச்சாலே உங்களுக்கு அதை செய்யலாம். அதுல என்ன இஷ்யூனா, அந்த அப்ளிகேஷன்ல தெய்வீக வழிநடத்தல்கள் எப்பொழுதுமே அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், டைம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டிசிஷன் தேவை. டைம், டிசிப்ளின், டிசிஷன். இந்த மூணையும் நீங்க தான் அலைன் பண்ணணும் அந்த ஃபெய்த்துக்குள்ளாக. அந்த சொன்னேன்ல, ஒரு செயல்பட நீங்க முடியாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்ல, செயல்படுத்துற விதம் தான் மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அந்த செயல்படுத்துற முறைக்குள்ள இப்ப ஒரு விதைய விதைக்கிறீங்கன்னா, இது பாதுகா பாருங்க. இத்தனை விதை இருக்கு. சுவை எடுத்து ஒன்னொன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி
ஒரு காரமான ஒரு கொச்சிக்காய் எங்களுக்கு வேணும், ஏன்னா இங்க இல்லை தானே, அது ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு கிஃப்டா கிடைச்சி பாருங்க, இங்கே கொச்சிக்காய் சீட் கிடைக்கிறதே கிஃப்ட். அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருந்தோம். அது வந்து பிப்ரவரி எண்டும் மார்ச் 2 வீக்ஸுக்கு முன்னாடி அதை போடணும். அதுக்கு போட்டிருப்பாங்க அந்த பேப்பர்ல, இந்த மாசம் நீங்க போடணும். போட்டுட்டேன், விதைச்சோம். விதைச்சா குளிர்ல அது இருக்கக்கூடாது, வெயில் அடிச்சா வெளியே வைக்கணும், குளிர் அடிக்கும் போது உள்ள வைக்கணும். இப்படியே வைக்கும் போது ஒரு 20 நாள்ல துளிர் விடும். ஆனா அதுல ரிசல்ட் எப்ப வரும்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல அவர் கனி தருவார். இதுதான் அந்த டைம். புரிஞ்சா டைம்னு நான் சொன்னதுல? அப்புறம் டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? அதை எடுத்து வெளியே வைக்கணும், உள்ள வைக்கணும், தண்ணி ஊற்றணும், வெளியே வைக்கணும், உள்ள வைக்கணும், தண்ணி ஊற்றணும். மூணாவது வந்து டிசிஷன். போடும்போதே நானும் ஜோயும் அதை பார்த்து பேசணும். உனக்குள்ள விதை இருக்கு, பிதாட வார்த்தை விதை, ஜீசஸ் தான் வார்த்தை, இதெல்லாம் சொல்லி சொன்னேன். நீ வளர்ற நோக்கம் என்னன்னா நாங்கள் உன்னை சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு நானும் ஜோயோ பேசி நோக்கம் வச்சு டிசிஷனும் எடுத்து நாங்கள் விதைச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதுல கன்ஃபியூஸ் இருக்கும் போது தான் அப்ளிகேஷன் சரியா நடக்காது. எத்தனாவது மாசம் வைக்கணும், எப்ப செய்யணும், எப்போ வைக்கணும். இப்ப பிரசங்கி 11:2 எடுங்களேன்.